ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோயில் ராஜராஜ சோழன் குலோத்துங்க சோழனால் சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கையான சூழலில் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில். இந்த கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்விளைந்த களத்தூர் என்ற கிராமத்தில் உள்ளது. இது செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்கே இருக்கிற சிவனுக்கு குடுமி இருக்கிறது. அதனால்தான் சுந்தரேஸ்வரராகிய இவருக்கு முன் குடுமீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த கோயிலை பிரதிஷ்டை செஞ்ச ராஜாவுக்கு வம்சவிருத்தி கொடுத்ததே இங்கே இருக்கிற சிவன் தானாம். தமிழ்நாட்டில் சோழ பேரரசு நடந்த காலத்தில் கொங்கணான் சோழன் ராஜாவுக்கு குழந்தை இல்லாத இருந்து தமிழ்நாட்டில் பல கோயிலுங்க கட்டிட்டு வரார். அங்கெல்லாம் ஏற்படாத ஒரு குழந்தை பாக்கியம் இந்த ஊரில் சிலை பிரதிஷ்டை பண்ண உடனே அவருக்கு வம்ச விருத்தி ஆகிட்டதுனால அவர் அதோட சிலை பிரதிஷ்டை பண்ணதோடு விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு கிபி 750 சொல்கிறாங்க. கிபி 750 நந்திவர்ம பல்லவன் காலத்தில் கட்டிட வேலை பண்ணி கோயிலாக ஸ்தாபிதம் பண்ணிக்கிறாரு. ஏறக்குறைய அவருடைய காலத்தை கனெக்ட் பண்ணால் கூட ஒரு 1300 வருஷம் ஆகுது. அதுக்கு முற்பட்டது தான் இறைவனுடைய இது. அந்த காலத்தில் கோயில் குருக்கள் ராஜாவுக்கு தினசரி பூ, பழம், தேங்காய், மாலை எல்லாம் மரியாதை பண்ணுறது வழக்கம். அப்படி மாலை மரியாதை பண்ணுற காலத்தில் ஒரு நாள் மாலையில் ஒரு முடி இருந்துருது. ராஜா பார்த்துட்டு கோச்சிக்கிறார். ஐயோ, யாருக்கும் மனுஷாளுக்கு கொடுத்த மாலையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார். இறைவன் குருக்கள் நான் இல்லை இறைவன் கழுத்துல இருந்தால் கொண்டு வரேன் அப்படின்னார். அப்போ இறைவனுக்கு முடி இருக்குதா அப்படின்னு ராஜா கேட்க, நிச்சயமாக இருக்கணும், அது தவிர வேறு எந்த தவறும் நடக்கலைன்னு சொன்னார். அப்போ இறைவனுக்கு முடி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நாளைக்கு நான் பார்ப்பேன், பார்க்குற காலில் இறைவனுக்கு முடி இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், போங்கன்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் தண்டனை என்னன்னா கழுத்தளவு பூமியில் பதிச்சுட்டு யானையை விட்டு மெடரை செய்கிறது தான் அந்த காலத்தில் தண்டனை. குருக்கள் பதறி போய் இறைவனுக்கு காலில் விழுந்து வணங்கி, ஐயோ என்ன தவறு நடந்ததோ, இது மாதிரி ஒரு அபகரித்து ஆயிடுதே அப்படின்னு சொன்னார். அப்போது இறைவனை அசரீரியா ஒழிக்கிறாங்க, அதாவது வரட்டும் அப்படின்ட்டு ஒழிக்கிறாங்க. மறுநாள் ராஜா படைகளோட பார்க்குறாரு. இறைவனை ஜடாமுடியோட காட்சி கொடுக்குறாரு. ஆனால் உண்மையில் என்ன தவறு நடந்ததுன்னா, கோயில் குருக்களுடைய சம்சாரம் அந்த மாலையை போட்டு அழகு பார்க்கணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டு அன்னைக்கு போட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் அது ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடுன்றது தான் இறைவனுடைய கணிப்பு, ஆங்காரமோ திமிரோ அல்ல. அதனால மறுநாள் கோயில் குருக்களையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் பக்தியினால் அவந்தம்மா செய்ததையும் காப்பாற்றணுன்றது தான் இறைவனுடைய திருவுள்ளம். மறுநாள் ராஜா பார்க்கறதுல இறைவன் ஜடாமுடியோட காட்சி கொடுக்கும்போது ராஜாவே பயந்துட்டு, நீங்கள் பழைய கோலத்தில் இருங்க, இந்த கோலத்தில் இருந்தால் ஜனங்க சேவிக்கிறதுக்கு கூட வரமாட்டாங்கன்னு சொல்லது எடுத்துன்னு அப்படி முன்ன திருப்பராயில் முன்ன கொண்டைய மாறிடுது. அதுக்கு பிறகு முன்ன வரைக்கும் சந்திரசேகரன்னு பேர், அம்மன் பேர் மீனாட்சி அம்மன். அதில் சிறப்பான ஒரு ஆலய திருப்பணி எல்லாம் நடந்துட்டு வருது. நமச்சிவாய சிவாய. தாயார் மீனாட்சி அம்மன் 63 நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவ நாயனார் வணங்கி திருப்பணி செய்த தலம் இது. இந்த கோயிலை பராமரிக்கிறவங்க இங்கே வெள்ளை கருநாகங்கள் சிவன் தாயார் மேல் அவ்வப்போது காட்சி தருவதை பார்ப்பாங்களாம். சிவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அங்கேயே வலம் கொண்டு இருப்பாராம். சிவன் பலருக்கு பல திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறார். கனவில் காட்சியும் கொடுத்திருக்கிறார். இங்கே பெருமாளோட ஸ்ரீ சக்கரம், அவரோட அவதாரங்களையும் பார்க்கலாம். பௌர்ணமி அன்று இங்கு நடக்கும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்கிறவர்களுக்கு நவகிரக தோஷம் விலகி திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம், குடும்ப அமைதி, நீண்ட ஆயுள், சிறப்பான கல்வியை சிவனும் அம்பாலும் சேர்ந்து அருள் புரிவதாக சொல்கிறார்கள். இங்கே மாதந்தோறும் வரும் பிரதோஷம், வருடம் ஒருமுறை வரும் மகா சிவராத்திரி போன்றவை மிகவும் விசேஷமாக இருக்கும். பல அதிசயங்களை நிகழ்த்தும்
சிவனையும் தாயாரையும் தரிசித்து அவர்களுடைய பரிபூர்ண அருளை பெறுங்கள். இந்த கோயிலுக்கு அருகிலேயே இதைவிட இன்னமும் பழமையான ஆதிபுரீஸ்வரர் கோயிலும் இருக்கு. அவரையும் தரிசியுங்கள். நன்றி.